வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த குளிர் நாளில் தான் பச்சை பட்டாணி உங்களுக்கு நல்லா சீப்பாகவும் கிடைக்கும், நன்னாவும் கிடைக்கும். பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து 40 rupees கிட்டே கிடைக்கிறது கிலோ, இல்லைன்னா 200 ரூபா 250 ரூபா கிட்டே இருக்கும். இப்போ 40 ரூபாவில் தான் கிடைக்கிறது. ஸோ இது 1/2 கிலோ பச்சை பட்டாணி இந்த மாதிரி உரித்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் மிக்சியில். இதோடு கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். இது ஒரு துண்டும் இஞ்சி. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லாமே பண்ணிட்டுருக்கே அப்படிங்கிறடா, ரொம்ப கரெக்டு. ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஆரம்பித்தேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்குலாம் சொல்லலை, சாரி. பச்சை பட்டாணி கச்சோரி பண்ண போகிறோம். கச்சோரின்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி கிடைக்கிற காலத்தில் இதெல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச. ஏன்னா பட்டாணி வந்து மோஸ்ட்லி எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தண்ணி விடாமல் கெட்டியாக இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். எடுத்துன்னு வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மைதா மாவு, மேல் மாவுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி தான் அதை எண்ணெயில் நம்ம பொரிப்போம். இது வந்து மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நான் ஒரு சின்ன பிஞ்ச் சோடாப்பு போடுறேன். மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. இது வந்து டோட்டலாக என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். நான் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. இது நான் எங்கள் ஆற்றுல எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விடுறேன் இதில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கிறிஸ்பியாக வரும் அவுட்டர் பார்ட்டு. ஸோ இப்போ நான் இது வந்து மைதாவில் எடுத்துகிட்டு இருக்கேன். வீட் ஃப்ளாரில் வேணும் அப்படிங்கிறவா வீட் ஃப்ளாரில் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த திக்காக இருக்கிற அவுட்டர் பார்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் வேணாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளாரில் இப்படி பிடிச்சேன்னா பிடிக்க வரணும். இன்னும் அவ்வளோ தூரம் இது கிரீஸ் போரலன்னு அர்த்தம். இன்னொரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கே தெரியறது இல்லையா டிஃப்ரென்ஸ்? முன்னாடி எப்படி ஒரு இதாக இருந்தது, இப்போ பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி அழுத்தி பிடிச்செல்லாம் லட்டு மாதிரி இருக்கணும். உதுத்தேன்னா அப்படி அழகாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரணும். நம்ம இந்த 1 கப் மாவு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 கப் முதல்ல விடுறேன். ஸோ நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் இதுவாக பிசைஞ்சேன்னா கையில் ஒட்டிக்காமல் கரெக்டாக வந்துடும். 3/4 கப்பு தான் தண்ணி செலவாயிருக்கு. இது 1/4 கப் இருக்குது. இது வந்து ஒரு துணி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ளே அந்த பட்டாணி இது பண்ணுறது பண்ணலாம். பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி அரைச்சின்னு வந்துட்டேன், பச்சை மிளகா இஞ்சியோட. ஸோ இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை சுட சுட பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் டீயோடு சாப்பிட்டேன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி பட்டாணி கிடைக்கிற சீசனில் தான் அதை நம்ம பண்ண முடியும். கெஸ்ட் வர சமயத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த ஃப்ரோசன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியறது. ஸோ அரைச்சி இந்த பட்டாணி விழுது இதில் போடலாம்.
ஸோ இதோட கூட பைண்டிங்க்குன்னு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன்ல, இது டோட்டலாக என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கச்சோரி. இது ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஆல்ரெடி, பார்த்து போட்டுக்கோங்க. காரம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி போடுறேன். இது ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போடுறேன். இதில் அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா லாவிஷாக கொத்தமல்லி போடுங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். ஆம்ச்சூர் பொடி இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவா, ஆம்ச்சூர் பொடி இல்லைன்னா பரவாயில்ல, அதை விட்டுடுங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்செழுனாலே போதும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. ரெடி ஆகிடுத்து. இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணுறதே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க மாவு. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க போதும். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒன்றுலாம் போடலாம். அதில் சைஸ் உங்களுடைய சௌகரியம். நான் அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒரு சைஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க, நல்ல பெருசாக வேணுன்னா பெருசாக பண்ணிக்கோங்க, மீடியமாக இருக்கணுமா மீடியமாக பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம் அது. நீங்கள் எந்த மாதிரி சைஸில் உங்கள் ஆற்றுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது உடனே கிளறி விட வேண்டாம், அது அப்படியே அதாவே இதாகட்டும் ஃபஸ்ட்டு. அதனால தான் இது மைதாவில் பண்ணால் தான் அந்த எலாஸ்டிக் இது இருக்கும், இழுத்து ஒட்டிக்கிறதுக்கு. கோதுமை மாவுனா அவ்வளோ இதுவாக ஒட்டிக்காது, அதுக்கு தான் நம்ம இது மைதாவில் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பிண்டு இவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இப்படி ரெடி ஆகிடும் இது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி கூடு மாதிரி அழகாக ஜம்முன்னு இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது அவுட்டர் பார்ட்டு. உள்ளுக்குள்ளே அழகாக கூடு மாதிரி அந்த இது இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஃபேக்ட் பார்க்க போனேன்னா வெறும் ஸ்டஃபிங்கே கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஸ்டஃபிங் வெறும் தின்னேன் இப்போ, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ் இருக்கும். நன்றி, வணக்கம்.